அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் இப்போ தொடர்ந்து 12 ராசிகளுக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் அமைய போகிறது அப்படின்னு ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல்லையே இந்த ராசிக்கான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய வீடியோக்கள் இருக்குது. உங்களுடைய ராசி என்ன என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் நம்மளுடைய சேனல் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல நல்ல பயனுள்ள தகவல்கள் வீடியோக்களில் இருக்குது. அதே போல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன ராசிக்காரர்கள் என்பதை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். குறிப்பாக இந்த வீடியோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்படியான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போது ஒவ்வொரு ராசிக்கான பலன்களாக பார்த்துட்டு இருக்கும்போது கலைநயம் மிளறக்கூடிய சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தால் பாதிக்கப்பட்ட மன நிம்மதி கூட மீண்டும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் எதற்கும் பயந்துக்காமல் தைரியமாக செயல்பாடு செய்வது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை தரக்கூடிய கூடியதாகத்தான் இருக்க போகுது. பெரிய மனிதர்களுடைய ஆதரவால வார இறுதியில் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்கும். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி நன்மை தீமை என கலந்த பலன்களை கொண்டு வரும். புதிய முதலீடுகள் அப்படின்னு பார்க்கும்போது எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. முதலீடு செய்வதற்கு முன்பு 1க்கு 2 முறை யோசிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நம்பிக்கையான நபராக இருந்தாலும் கூட பண விஷயத்தில் நீங்கள் கவனமாக நடந்து கொள்வது ரொம்ப சிறப்பு. செவ்வாய் 1ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. மணல் ஜல்லி வியாபாரத்தில் துணிச்சலோடு ஈடுபடுங்க. மேலும் மனைவியுடன் மல்லு கட்ட வேண்டாம். புதன் 4ஆம் வீட்டில் இருக்காரு. குடும்பத்தில் புதிய உயிர் உற்பத்தி அனைவரையும் மகிழ்ச்சிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். குறிப்பிட்டு தாய்மாமன் வழியில் சில சொத்துக்கள் கைமாறி நெருக்கடியான கட்டத்தில் உதவியாக இருக்கும். குரு 1ஆம் இடத்துல அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு குரு 1ஆம் இடத்துல இருக்காரு. இரவு பகலாக நீங்கள் உழைப்பீங்க. இதற்கான நல்ல பலனை நீங்கள் பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. குடும்பத்திற்காக பண சேமிப்பில் அக்கறை செலுத்துவீங்க. சுக்கிரன் 3, 4ஆம் வீட்டில் இருக்காரு. கலைத்துறையினர் முன்னேற்றமான நிலையை அடைவாங்க. அலங்கார பொருட்கள் விற்பனை அழகு நிலையும் நல்ல லாபத்தை கொடுக்கும். சனி 10ஆம் வீட்டில் இருக்காரு. மருத்துவ செலவுகள் மன நிம்மதியை கொடுக்கும். இரும்பு தொழில் அமோகமான லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ராகு 11ஆம் இடத்துல இருக்காரு. தக்க சமயத்தில் நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு ராகுவுடைய பலனால் உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்னே சொல்லலாம். கேது 5ஆம் இடத்துல இருக்காரு. தொழில் போட்டிகளை வெற்றிகரமாக நீங்கள் செய்து சமாளிக்கக்கூடிய காலகட்டமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்க போகுது. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்த தெய்வம் என்ன என்பதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு உங்கள் மனசில் நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. நிறைவேறும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. சரி, இன்னும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மாணவர்களுக்கு கல்வியில் திறமை அதிகரிக்கும். விளையாட்டுகளில் ஆர்வம் அதிகமாக உண்டாகும். ஆசிரியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது நந்தீஸ்வரரை வணங்குவதன் மூலமாக எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு நடந்து முடியும். எதிலும் சாதகமான நிலையே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் சுலபமாக முடிந்துவிடும் அப்படின்னு நீங்கள் நினைத்த காரியம் கூட சற்று தாமதமாகலாம். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். தாமதம் ஆனாலும் கூட அது உங்களுக்கு நன்மையாகத்தான் முடியும். இழுபறி அகலும் அப்படின்னு சொல்லப்படுது. அரசு மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் சற்று இழுபறியான விஷயங்கள் இருக்கலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது உங்களுக்கு அலைச்சலோடு இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம். தீ ஆயுதங்களை கையாளும் போது ரொம்பவே கவனமாக இருக்கணும். அதனால் ஆயுதத்தில் அசால்ட்டாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டாம். உதவிகள் செய்யும்போது அப்படின்னு பார்க்கும்போது
நீங்கள் ஆலோசித்து செய்வது ரொம்ப நல்லது. பெண்களுக்கு எதிலுமே கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது தான் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் தேவை. ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது என்று சொல்லப்படுது. குறிப்பிட்டு இந்த ராசிக்காரர்களுக்கு மேலும் பலன்கள் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் பெரிதாக எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் அப்படின்களே சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வது போல செயல்பட்டாலும் இறுதியில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் செய்யக்கூடிய குணமாக நீங்கள் இருப்பீங்க. இந்த மாதம் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை அதிகரித்து தான் காணப்படும். தடைப்பட்டு வந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். மேலும் பணியாட்கள் மூலமாக நன்மை ஏற்படும். சாமர்த்தியமான பேச்சு மூலமாக வாடிக்கையாளர்கள்கிட்ட நன்மதிப்பு பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நேர்மறையாக சிறப்பான பணிகளை செய்து மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறுவீங்க. உயர் பதவிகளும் கிடைக்கக்கூடும். சக பணியாளர்கள் ஆதரவாக இருப்பாங்க. குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். எல்லா வகையிலையும் உங்களுக்கு நன்மையே ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தம் கூட நீங்கி மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. பிள்ளைகள் நீங்கள் கூறியதை கேட்டு அதன்படி நடப்பது உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். நண்பர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு சுலபமாக முடியும். பெண்களுக்கு தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாக முடியும். பண வரத்து அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு ஒப்பந்தங்கள் எடுக்கிறதுல கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. லாபம் உங்களுக்கு அதிகமாக உண்டாகும். கண்டிப்பாக உங்களுக்கு கடின உழைப்பு மூலமாக வெற்றியே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரங்களுக்கு இன்னும் நிறைய பலன்கள் சொல்லப்பட்டிருக்குங்க. அதாவது மேலும் நீங்கள் ஒரு விவசாயம் அப்படி செய்கிறீங்க அப்படின்னா விவசாய உற்பத்தியில் நீங்கள் நிறைய சாதனை படைப்பீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த நேரத்தில் இப்படி பண வரவு கிடைக்கும், லாட்ரிலேருந்து பணம் வரும், இந்த விளையாட்டு மூலமாக பணம் வரும், அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் நீங்கள் எதையுமே நம்பாதீங்க. அது உங்களுக்கு நன்மையை கொடுக்காது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். கொடுக்கறது வாங்கிறது, நீங்கள் ஒரு நண்பர்கள்கிட்டயே ஒரு பொருளை வாங்குறீங்க அப்படின்னா அதில் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுடைய படிப்புக்காக வங்கியில் கடன் பெற முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம், அதனால் நீங்கள் எச்சரிக்கையாகவும் இருங்க. பிள்ளைகளுடைய மேல் படிப்பிற்காக பணத்தை கட்டக்கூடிய விஷயங்கள் நிறைய பெற்றோர்களுக்கு இப்போது நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு பார்க்க போனால் இந்த வாரத்தில் நல்லதொரு பலன்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நீங்கள் எப்படி எச்சரிக்கையாக இருக்கீங்க, அதை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு பலன்கள் நல்லதொரு பலனாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுறதால நீங்கள் இவையெல்லாம் கடைபிடிக்கிறது நல்லது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் என்னென்ன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் அமைந்திருக்கு அப்படின்னு நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஒவ்வொரு ராசிக்கான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய சேனலில் 12 ராசிக்காரர்களுக்கும் வார ராசி, மாத ராசி, வருட ராசி அப்படின்னு நிறைய ராசி பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது தெளிவான விளக்கத்தோடு கொடுக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஜோதிடரே வந்து பேசக்கூடிய வீடியோக்கள் கூட நம்மளுடைய சேனலில் நிறைய வந்து கொண்டே இருக்கும். அதனால் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் இந்த சேனலில் என்னென்ன கண்டென்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது உங்களால் பார்க்க முடியும். நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் இது ஜோசியர் சொன்னது வந்து எங்களுக்கு நடந்திருக்கு, இந்த ஜோதிடர் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் நினைக்கக்கூடிய விஷயங்களை அவர் அப்படியே சொல்கிறாரு, என் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை சொல்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் அந்த ஜோதிடருக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியதாக இந்த வீடியோக்களில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதனால் நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இது போல் இன்னும் நிறைய தகவல்கள் நம்மளுடைய சேனலில் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நான் மீண்டும் சொல்லிக்கிறேன், இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க.
இது போன்ற இன்னும் ராசிக்கான பலன்கள் சுவாரஸ்யமான வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அதுபோல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.